நபர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இவர்கள் எங்கே கோட்டை விடுகிறார்கள் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியே இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சம். இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது மேஷத்திலிருந்து 6ஆம் வீடாக வருகிறது. இப்போ இந்த கடன் நோய் எதிரி, அதில் அதிகமாக கடன் சுமையை ஏற்கக்கூடிய நபர்கள் இவர்களாகவே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். எப்படி மாற்றாங்க அப்படின்னா, ஒரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவது, இப்படி தொடர்ச்சியா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயமே ஒரு ஸ்பைடர், ஒரு சிலந்தி மாதிரி போய் மாட்டிக்கொள்வது. இப்போ இவர்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நபர் கிடைப்பதில்லை. ஆனால் இவர்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த நபர் அன்னைக்கு காலையிலேயே டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து வாங்கி விடுவார்கள். இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் நீசம், இவர்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் நீசம். அப்போ தனம் எதிரி, காசு எனிமி, இது ரெண்டுமே நீச பரிவர்த்தனை 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவது இந்த மிதுன ராசிக்குத்தான். இப்போ இவர் மிதுன ராசிக்காரர் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இவர்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம்னா கே இந்த மாதிரி எழுத்துல ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு வி அப்படிங்கிற ஒரு எழுத்துல ஆரம்பிக்கும். இந்த ராசிக்குள்ள முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா திருவாதிரை. அப்போ இது ராகுவோடைய நட்சத்திரம். வேகமாக மேலே ஏறுவது, சில இடங்கள்ல போன வேகத்தில் திரும்பி வருவது. இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம இவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா வேணும்னா இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம். பலருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா சப்ஜெக்டையும் பத்தி நன்றாக ஞானம் இவர்களிடம் உண்டு. இப்போ இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தோம்னா இவர்களை முழுமையாக இயக்குகிறது. இட் இஸ் அ இன்விசிபிள் பிளானட், ஷேடோ பிளானட், ஒரு மாயை. இப்போ ஒரு மாயையை கொடுத்து சில நேரத்துல போகிற வேகத்தில் அங்கீகரிக்கப்படாத விஷயம், புறம்பான விஷயத்தை கூட கையில் எடுத்து விடுவார்கள். அதாவது ஆத்தரைசேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவார்கள். பிறகு அது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு தெரியும் பொழுது அதற்குண்டான ஃபைன் அல்லது அதற்குண்டான தண்டனையை கூட இவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு